சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வு நம்பி ஆரூரரின் குருவருளாலும் அண்ணாமலையாரின் திருவருளாலும் 280வது நாளை எட்டியுள்ளது. இந்த 280வது பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக கடலூரில் இருந்து சுப்பராயன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். மிக அழகான ஒரு தலைப்பை பற்றி நமக்கு சொல்லுவதற்காக, அதாவது ஆரண முடிவும் திரு இசைப்பா மாலையும். நம்ம எல்லாருக்கும் உபனிஷத்துகள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதனுடைய சார்பு 9ஆம் திருமுறையில் எங்கெங்க வருது அப்படிங்கிறதை நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக ஐயா நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா ஒரு இயற்கை விவசாயியாக பணியாற்றி கொண்டிருந்தாலும் அவர் படித்தது என்னமோ பொறியியல். அதாவது படிப்புக்கும் செய்கின்ற தொழிலுக்கும் அதே நேரத்தில் பெருமான் மேலுள்ள அன்புக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை ஐயாவிற்கு பெருமான் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். இதுவும் அருள் தான். காரணம் என்னன்னா, பலவேறு கோணங்களில் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்கும் போது உலக அனுபவம் அதிகமாக இருக்கும். கல்வி அறிவு மட்டும் நமக்கு பத்தாது அப்படிங்கிறதுக்கு ஐயா ஒரு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைய பேருக்கு ஞானாசிரியராக ஞான குருவாக இருந்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற ஐயா அவர்கள்தான் இப்போது நமக்கு உபனிஷத்துகள், அதாவது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய ஆரண முடிவுகள் எங்கெல்லாம் இருக்கு, எப்படி அதனுடைய சார்பு இருக்கு அப்படிங்கிறதை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மன்னி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றது அறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பலக் கூத்தா, மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும், தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனாள் சிறியாரோ, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார், பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே, நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழு முதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஞான ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே இன்று 280வது நாள். இந்த ஒரு நன்னாளிலே ஆரண முடிவும் திருவிசைப்பா மாலையும் என்ற தலைப்பிலே சில சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஓராண்டு எழில்ஞான பூசையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பாடல்களையும் பொழிவுகளையும் தவறாமல் தந்து கொண்டு வரக்கூடிய சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய பல்வேறு அடியார் பெருமக்களையும், இணையம் வாயிலாக இணைந்து 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கில் சிந்திக்கக்கூடிய அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இன்று இறைவனுடைய திருவருள் நமக்கு தந்த தலைப்பு ஆரண முடிவும் திருவிசைப்பா மாலையும் என்பது. இந்த தலைப்பு நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆரணம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், வேதம் என்பது தெரியும். ஆரண முடிவு அப்படின்னு சொன்னா வேதத்தினுடைய முடிவு, அது வேதாந்தம் என்று அழைக்கப்படும். இப்ப இறைவன் அருளி செய்த நூல்கள் எத்தனை என்று நாம் கேட்கும் பொழுது நம்முடைய நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன.
வேதம், ஆகமம் என்று 2 நூல்களை இறைவன் அருளி செய்திருக்கிறான். இது நம்முடைய திருமூலர் பெருமானே நமக்கு அழகாக அருளியிருக்கிறார். வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். இது இறைவன் அருளி செய்த நூல். ஓதும் பொதுவும் சிறப்பும் என்று அவர் அருளி செய்கிறார் நம்முடைய திருமூலர் பெருமான். இப்ப இதிலிருந்து வேதம், ஆகமம் 2மே இறைவன் அருளி செய்த நூல்கள். அதாவது இறைவனை சொல்லும்போது நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்லுவாங்க, அனாதி முத்த சித்துரு என்று சொல்லுவாங்க. ஆன்மாவுக்கு சொல்லும்போது அனாதி பெத்த சித்துரு என்று ஒரு அடைமொழியை தருவார்கள். அப்படி அனாதி மல முத்தராக விளங்கக்கூடிய சிவபெருமான், முழுமுதற் பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான், ஆன்மாக்கள் பொருட்டு, அதாவது நம் பொருட்டு, ஆன்மாக்கள்னா நாம தான், நம் பொருட்டு அருளி செய்த முதல் நூல்கள் 2. அவற்றுள் ஒன்று வேதம், மற்றொன்று ஆகமம். அந்த வேதம் என்பது பொது நூல், ஆகமம் என்பது சிறப்பு நூல். வேதம் என்பது உலகவர்க்கு உரியது, ஆகமம் என்பது சத்தினிபாதர் என்று சொல்லக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உரியது என்றெல்லாம் நம் முந்தைய பொழிவுகளில் கூட நம்ம சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த வேதம் என்பது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது 4 வேதம் என்று சொல்லப்படும். அவை ரிக், யஜூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். ஆகமம் என்று சொல்லும் போது சிவ ஆகமங்கள் 28. அந்த 28 சொல்லும் போது காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், அசீதம், தீப்தம், சூக்குமம், சகச்சிரமம், அஞ்சுமான், சுப்ரபேதம், விஜயம், நிச்சுவாசம், சுவாயம்புவம், ஆக்னேயம், வீரம், ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரநானம், முகவிம்பம், புரோரர் கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோக்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம், இப்படி 28 ஆகமங்கள். அதுதான் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், காமிகம் முதல் வாதுளம் நீராக உள்ள 28 ஆகமங்கள் என்று நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இவைதான் மூல ஆகமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு உள்ள உப ஆகமங்கள் 207 உப ஆகமங்கள் வேறு இருக்கின்றன. அதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப வேதம், ஆகமம் 2மே 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது வேதம் என்பது பெரும் பிரிவு சொல்லும் போது ஒன்று கண்மகாண்டம், மற்றொன்று ஞானகாண்டம். அது ஆகமத்துல மட்டும் என்ன சொல்லுவாங்க, கண்மகாண்டத்துல சரியை ஆதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று பிரிக்கப்படும். அது தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை என்று பிரிக்கப்படும். பொதுவா பிரிக்கும் பொழுது வேதம், ஆகமம் 2யுமே கர்மகாண்டம், ஞானகாண்டம் என்று 2 பிரிவாக பிரிப்பார்கள். இதுல வேதத்தினுடைய கண்மகாண்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, யாகங்கள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. யாகம் முதலிய கண்மங்கள் பெரும்பான்மை விரிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி தான் கண்மகாண்டம். அதுல அப்ப நம்முடைய முப்பொருள் உண்மை என்று சொல்வது எதுனா, பதி, பசு, பாசம் என்று சொல்லக்கூடியது முப்பொருள்கள். இந்த பதி, பசு, பாசம் முதலிய அந்த முப்பொருள்கள் எங்க சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வேதத்தினுடைய ஞானகாண்டத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப கண்மகாண்டத்திலே பெரும்பான்மை கண்மங்களை பற்றியும், அதாவது யாகங்களை பற்றியும், ஞான காண்டத்திலே பெரும்பான்மை ஞானத்தை பற்றியும் அருளப்பட்டுள்ளன வேதத்திலே. இந்த கண்மகாண்டம் தான் ஞானத்தை பற்றி பெரும்பான்மை நமக்கு விவரிக்கின்றன அல்லவா? ஆகவே அந்த பகுதியை தான் வேதத்தின் முடிவாக சில பகுதிகளை எடுக்கப்பட்டது. அந்த வேதத்தினுடைய முடிவு தான் வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, வேதத்துள் கண்மகாண்டத்தில் சுருக்கி கூறப்பட்ட பதி, பசு, பாசம் முதலிய ஞான காண்ட பொருளை வேதத்தின் ஞான காண்டம் விரித்து சொல்லும். அந்த விரித்து சொல்லக்கூடிய ஞான காண்ட பகுதிக்கு என்ன பெயர்னா வேத சிரசு, வேத சிரஸ் என்று அழைக்கப்படும். அப்படி இல்லையா உபனிஷத், அது உபநிடதம் என்று அழைக்கப்படும். இதுதான் வேதாந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் வேதத்தினுடைய முடிவு, இதுதான் ஆரண முடிவு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஆகமத்துல பார்த்தோம்னா கண்மகாண்டம் என்று சொன்னால் சரியை ஆதிகள் முதலானவை குறிக்கப்படும். சரியை, கிரியை முதலியவை குறிக்கப்படும். இந்த ஞான காண்டத்துல என்ன சொல்லப்படும்னா ஞானபாதம் மட்டுமே குறிக்கப்படும். சரீகிரி யோகம் எல்லாம் அந்த கண்மகாண்டத்திலே வந்துடும். பெரும்பான்மையா ஆகமத்தை இப்படி பிரிக்கும் பொழுது அப்படி வைத்துக் கொள்ளணும். அல்லது தந்திரக்கலை, மந்திரக்கலை, உபதேசக்கலை இப்படியும் பிரிக்கலாம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் இப்படியும் பிரிக்கலாம். ஆனால் ஞானம் என்பது உபதேசக்கலை, அது ஞானகாண்டமாக நமக்கு
ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. அந்த பகுதியை தான் நமக்கு சைவ சித்தாந்தம் எடுத்து காட்டுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப அந்த ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதி தான் ஞானபாதம் என்று அழைக்கப்படும். அந்த ஞானபாதத்திலும் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்து யோகம், ஞானத்து ஞானம் என்று 4ஆக சொல்லப்படுகிறது என்பதையும் அந்த ஆகமத்தினுடைய ஞானகாண்ட பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப வேதாந்தம் பதி பசு பாசம் முதலியவற்றை நித்திய பதார்த்தங்கள் என்று விரித்து கூறுகின்றன. அப்ப அனாதி நித்த பொருள்கள் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று திருமூலர் எங்கிருந்து சொல்கிறார்? இறைவன் அருளி செய்த வேத ஆகமத்திலிருந்து நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கு சொல்லக்கூடிய வேதாந்தங்கள் ஆரண முடிவு என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த வேதாந்தங்கள் என்பன உபனிஷத் உபநிடதங்கள்னு சொன்னோம் இல்லையா? அந்த உபநிடதங்கள்ல சில உபநிடதங்கள் நமக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளன. அவை என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஈஷாவாசிய உபனிஷத், கேனோ உபனிஷத், கடோ உபனிஷத், பிரச்சன உபனிஷத், முண்டக உபநிடதம், மாண்டூக்கிய உபநிடதம், ஐத்தரேய உபநிடதம், தைத்திரிய உபநிடதம், சாந்தோக்கியம், அப்புறம் பிரகதாரண்யம், மைத்திராணியம், மகோ உபநிடதம் இப்படிலாம் சொல்லப்படும். அப்புறம் இன்னும் சொல்லக்கூடிய உபனிஷத்தினுடைய பெயர் கௌஷீதிக பிராமண உபனிஷத், கௌஷீதகி பிராமணம், கௌஷீதகி பிராமணம், காலாக்னி ருத்ரம், கைவல்யம், இப்படி பல உபநிடதங்கள் சொல்லப்படுகின்றன. சரபம், சிவசங்கற்பம் முதலிய உபநிடதங்கள்லாம் இவ்வாறு பல உபநிடதங்கள் சொல்லப்பட்டுகின்றன. அதாவது இப்ப 4 வேதங்கள் சொன்னோம், ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று. ஒவ்வொரு வேதத்திற்கும் சில உபநிடதங்கள் சொல்லப்படுகின்றன. ரிக் வேதத்திற்குரிய உபநிடதங்கள் சில, யஜுர் வேதத்திற்கு, சாம வேதத்திற்கு, அதர்வன வேதத்திற்குரிய உபநிடதங்கள் இவை இவை என்று நமக்கு வகுக்கப்பட்டுள்ளன என்பதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு பழம்பாடல் ஒன்று ஒரு வெண்பா நமக்கு உணர்த்துகிறது. அது என்ன வெண்பா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம், நால்வர் ஓதும் தமிழ் அதனில் உள் உரு நெய், போதமிகு நெய்யில் உரு சுவையா நீள் வெண்ணெய் மெய்கண்டான் செய்த தமிழ் நூலின் திறம் என்பது அந்த வெண்பா. அதுல என்ன சொல்லப்படுகிறது அந்த வெண்பாவிலேன்னு சொன்னா, வேதம் ஆகமம் இரண்டும் இறைவன் அருளி செய்த நூல். இந்த வேதம் ஆகமம் என்பவற்றினுடைய சாரமாக தமிழிலே நம்முடைய அருளாளர்கள் நம்மீது கொண்ட கருணையால் செய்த நூல்கள் தான் திருமுறைகளும் சித்தாந்த சாத்திரங்களும். இப்படி நமக்கு உரிய நூல்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் ஆகமம், அததான் நமக்கு தமிழ்ல இருக்கும் பொழுது திருமுறை, சித்தாந்த சாத்திரங்கள் என்று இப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது. வேதம் ஆகமம் என்பன நமக்கு அதற்கான பொருள் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாத காரணத்தினால் இறைவனுடைய கருணை பாருங்க, தமிழிலே அருளாளர்கள் பலர் தோன்றி நமக்கு தமிழிலே வேதத்தினுடைய கருத்துகளையும் ஆகமத்தினுடைய கருத்துகளையும் தமிழிலே தந்திருக்கிறார்கள். அதுதான் அந்த பாடல் என்ன சொல்லுது, வேதம் என்பதை ஒரு பசுவாக எடுத்துக்கொள்ளும். அந்த பாடல் சொல்லக்கூடியது வேதம் என்பது ஒரு பசு, அந்த பசுவிலிருந்து வரக்கூடிய பால் தான் ஆகமம். அப்புறம் அந்த பாலை காய்ச்சி அதன் பிறகு பல செயல்கள் செய்த பிறகு அந்த பால் நெய்யாக வரும் இல்லையா, அந்த நெய் தான் நமக்கு திருமுறை என்று அழைக்கப்படுகிறது. இங்க பாடல சொல்லும்போது நால்வர் ஓதும் தமிழ் என்று அந்த வெண்பா சொல்லும். இது நம்ம பொதுவா திருமுறை என்று எடுக்கலாம். திருமுறைக்குள்ளே நம்முடைய 9ஆம் திருமுறையும் அடங்கி இருக்கிறது அல்லவா? அப்ப அந்த நெய் என்பதுதான் திருமுறை. அப்புறம் அந்த நெய்யின் உள்ள இருக்கக்கூடிய சுவை இருக்குது இல்லையா, அந்த சுவை தான் சைவ சித்தாந்தம் மெய்கண்டான் செய்த தமிழ் நூல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த வெண்பாவில. இதுல பாருங்க, சிலர் இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், தமிழிலே கூட வேதம் ஆகமத்தை விட்டுடுங்க, தமிழ்ல கூட திருமுறை சைவ சித்தாந்தம் என்று இரண்டுமே நமக்கு 2 கண்களாக விளங்குகின்றன. நம்ம எப்போதுமே சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு திருமுறை மட்டுமே போதும், திருமுறையே என்னை அனைத்து கிட்டு சொல்லும் சொல்றாங்க இல்லையா. இந்த ஒப்புமையை பாருங்க, திருமுறை என்பது நெய்யும் இருக்குது இல்லையா, நெய்யில் இருக்கக்கூடிய சுவையை நாம் அனுபவிக்க வேண்டும், நெய்யில் இருக்கக்கூடிய சுவையை நாம் பருக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவசியம் அந்த சைவ சித்தாந்தத்தை தெரிந்திருக்க வேண்டும். அந்த சுவையே சைவ சித்தாந்தம் தான். அந்த சைவ சித்தாந்தத்தை கற்றால் மட்டுமே இந்த நெய்யை சுவைக்க முடியும். அப்போதான் நம்ம சொல்றோம்,
நம்ம திருமுறைக்கு பொருள் காண வேண்டும் என்று சொன்னால் சாத்திர கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம். அப்ப சாத்திர கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பொருள்? அப்ப அந்த திருமுறை ஆகிய நெய்யை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் சைவ சித்தாந்தம் அவசியம் அவசியம் அவசியம். அப்ப திருமுறை மட்டும் போதும் என்று யாரும் சொல்லக்கூடாது. இரண்டுமே நமக்கு இரண்டு கண்கள். அல்லது சைவ சித்தாந்தம் மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெகு சிலர் தான் சொல்லலாம். பெரும்பான்மை என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு திருமுறை மட்டுமே போதும், சைவ சித்தாந்தம் என்பது அது எட்டாக்கனியாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள். அது அவர்களுடைய தவறான எண்ணம். அது எட்டும் கனி, அனைவருக்கும் இனிக்கக்கூடிய கனி, அது நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் நிறைந்த பகுதி தான் சைவ சித்தாந்தம். அதனால திருமுறையை நாம் உண்மையான பொருளை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் சைவ சித்தாந்த கண் கொண்டு பார்த்தால் மட்டுமே திருமுறை என்ற நெய்யின் உள்ள சுவையை நாம் பருக முடியும். அந்த சுவையே சைவ சித்தாந்தம் என்று இந்த பாடல் சொல்கிறது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் நமக்கு வேதம், ஆகமம், திருமுறை, சைவ சித்தாந்தம் அனைத்திற்கும் நமக்கு உரிய நூல்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். 4 வேதம், அதில் இருக்கக்கூடிய உபநிடதங்கள், 28 மூல ஆகமங்கள், 207 உப ஆகமங்கள், அப்புறம் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள். அதன் பிறகு வந்த அருளாளர்கள் அந்த வேத ஆகம திருமுறையையும் சைவ சித்தாந்தத்தையும் பின்பற்றி நமக்கு அருளி செய்த அருளாளர்களுடைய நூல்கள் என்னென்னவோ அவையெல்லாம் நமக்கு உரிய நூல்கள். தாயுமானவர் பாடல்கள், தருமையாதின பண்டார சாத்திரங்கள், திருவாவடுதுறை பண்டார சாத்திரங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி அருளாளர்கள் வேத ஆகம திருமுறை சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி வரக்கூடிய நூல்கள் அனைத்தும் நமக்கு உரிய நூல்கள் என்று, நமக்கு உரிய நூல்கள் எவை என்பது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப நமக்கு உரிய நூல்கள் என்பது விரிந்து கிடக்கின்றது. அந்த எல்லா நூல்களும் ஒரே கருத்தை சொல்லும். எங்கேயுமே கருத்து மாறுபாடு எங்கேயுமே இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் சைவத்தில் மட்டுமே நமக்கு ராஜ பாட்டை நமக்கு போடப்பட்டிருக்கிறது. எதற்கு? முத்தி என்ற இலக்கை அடைவதற்குரிய பயணத்திலே பாதை, குறுகலான பாதையெல்லாம் நமக்கு இல்ல, விரிந்த ஒரு ராஜ பாட்டை நமக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? அதற்கு காரணம் இவ்வளவு நூல்கள் நமக்கு இவ்வளவு கருத்துக்களை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அப்ப அந்த நூல்கள் சொல்லபடி நாம் நடந்தால் முத்தி என்பது இறைவனுடைய அருளால் இப்பிறவியிலேயே நமக்கு நிச்சயம் கிட்டும். அப்ப இறைவனுடைய அருளால் இந்த நூல்களை எல்லாம் நாம் அருளாளர்கள் சொன்னபடி நடந்தால், அந்த நிலையே பயணித்தால் நமக்கு இப்பிறவியிலேயே நமக்கு பேரின்பம் கிட்டும் என்பது அருளாளர்களுடைய திருவாக்கு. அந்த திருவாக்கையை நாம் எடுத்து சொல்கிறோம். சரி, இப்ப ஆரண முடிவும் திருவிசைப்பா மாலையும் என்பதுதான் தலைப்பு. திருவிசைப்பா மாலை என்ற சொல் எங்கிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே 8 நூல்களை அருளி செய்தவர், சித்தாந்த அட்டகம் என்று சொல்லக்கூடிய 8 நூல்களை அருளி செய்தவர், 14 சாத்திர நூல்களுள் 8 நூல்களை அருளி செய்த பெருமகனார் சந்தானக்குரவருள் 4ஆம் அவராக, அதாவது மெய்கண்டாரனுடைய சீடர் மறைஞான சம்பந்தரனுடைய சீடர் உமாபதி சிவம். இப்படி தில்லைவாழ் அந்தனராக வாழ்ந்த உமாபதி சிவம் அருளிய அந்த நூல்கள் தான் 8 நூல்கள் சித்தாந்த அட்டகம். அவர் அருளிய திருத்தொண்டர் புராணம் என்ற நூலிலே இந்த ஒவ்வொரு திருமுறைக்கும் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுல 9ஆம் திருமுறைக்கு ஒரு அடைமொழி தருகிறார். மோகம் எரி திருவிசைப்பா மாலை. 9ஆம் திருமுறையை சொல்லும்போது எப்படி சொல்ற? திருவிசைப்பா மாலை என்று சொல்கிறார். அந்த திருப்பல்லாண்டு அதுக்குள்ளே அடங்கி இருப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது திருவிசைப்பா மாலை என்று உமாபதி சிவனார் அவருடைய திருவாக்கிலிருந்து இதை எடுத்திருக்கோம். அந்த திருவிசைப்பா மாலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சொல்றார் அடைமொழி உமாபதி சிவம், மோகம் எரி திருவிசைப்பா மாலை. அது மோகம் எரி அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, நம்முடைய தலைப்பு என்ன? ஆரண முடிவும் திருவிசைப்பா மாலை. ஆரண முடிவு என்பது வேதாந்தம். வேதாந்தம் என்று சொன்னால் உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள்ல பல உபநிடதங்களுடைய பெயர் படித்தோம். அதுல ஒரு உபநிடதம் கடோ உபனிஷத். அது கட உபநிடதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கும் பொழுது அதை அப்படி பிடிக்கும், கடோ உபனிஷத். அந்த கடோ உபனிஷத்துல இந்த நசிகேதன் என்பவன் யமதர்மனிடத்திலே சில வினாக்களை எழுப்புவான். ஏன் அவன் வினாக்களை எழுப்புறான்னு சொன்னா, நசிகேசனுடைய தந்தை வாஜசிரவஸ் என்பவர், அதாவது இன்பமான உலகை பெற வேண்டும் என்பதற்காக சில பொருள்களை தானம் செய்வதாக அவர் சொல்கிறார். அது முனிவர்களிடமிருந்து அந்த தகவலை பெற்று அவர் பொருள்களை தானம் செய்கிறார். அப்படி ஒரு பொருள்களை தானம் செய்யும் பொழுது தேவையில்லாத பொருள்களை எல்லாம் அவர் தானம் செய்து கொண்டிருக்கிறார். அது கிழட்டு பசு இப்படி எல்லாம் தானம் செய்து கொண்டிருக்கும் போது இதை பார்க்கிறான் அவருடைய மகனாக விளங்கக்கூடிய அந்த நசிகேதன்.
இதை தந்தையாருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தந்தையாருடைய பொருள் தானே மகனும். அதனால நசிகேசன் என்ன கேட்கிறான்னா, அப்பா தந்தையே என்னை யாருக்கு தானமாக தரப்போகிறீர் என்று கேட்கிறான். முதல் முறை கேட்கிறான். அப்பா சரி சின்ன பையன் ஏதோ கேட்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. 2வது முறை கேட்கிறான். அவருக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. உனக்கு சின்ன பையன் நீ போடா அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்ப மறுபடியும் 3வது முறையும் கேட்கிறான். அப்பதான் ஒரு கோபத்துல என்ன சொல்றாரு, உன்னை யமதர்மனுக்கு தரப்போறேன் போடா அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்துல சொல்றாரு. நசிகேதனுடைய தந்தை வாஜிசிரஸ் வாஜிசிரவஸ் என்பவர். அப்படி சொல்லும் பொழுது தந்தையார் சொன்னதை நம்ம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவன் என்ன பண்றான், யமதர்மராஜா இருக்கக்கூடிய அந்த வாயிலுக்கு சென்று விடுகிறான். சென்று விட்ட பிறகு அந்த வாயிற்காவலர் இவனை விடவில்லை. 3 நாட்கள் காத்திருக்கிறார். அதன் பிறகு யமதர்மராஜா பார்க்கிறார். பார்த்த பிறகு நடந்த செய்தியை கேள்விப்பட்டு 3 நாட்கள் நீ காத்திருக்கிறாய். அதனால நீ 3 வரங்கள் கேள், உனக்கு நான் தருகிறேன் என்று யமதர்மராஜா நசிகேதனிடம் சொல்கிறார். அவன் கேட்கிறான். முதல் 2 வினாக்கள் தந்தையாருக்கு 1, மற்றொரு வினா என்று கேட்கிறான். 3வது என்ன கேட்கிறான்னா, மரணத்திற்கு பின்னால் என்ன நிகழ்கிறது ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் என்று கேட்கிறான். இது கடோபனிஷத்துல வரக்கூடிய செய்தி. அதுல முதல்ல யமதர்மராஜா என்ன சொல்றாரு, நீ சிறு பையனாக இருக்கிறாய், இது சொன்னா உனக்கு புரியாது, வேறு வரங்கள் நீ கேள், உனக்கு என்னென்ன வரங்களை வேணாலும் கேட்கலான்னு ஒரு பெரிய பட்டியலே எடுக்கிறார். அவன் நசிகேதன் ஒரே விடாப்படியாக எனக்கு மரணத்திற்கு பின்னால் என்ன நடைபெறுகிறது என்பது மட்டுமே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு விடாப்படியாக உறுதியோடு இருக்கிறான். அப்ப இவனுடைய உறுதித்தன்மையை அறிந்து அவர் உபதேசமாக பல கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதுதான் அந்த உபனிஷத்துல வரக்கூடிய செய்தி. அதுல வரக்கூடிய அந்த பல கருத்துக்கள்ல சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த புலன்களினுடைய அந்த உலகத்திலேயே நம்ம புறத்திலேயே புலன்களின் வசப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த புலன்களின் அந்த வசத்திலிருந்து நாம் நீங்க வேண்டும். அந்த அந்த கடோபனிஷத்துல வரக்கூடிய அந்த ஒரு ஸ்லோகம், இந்திரியானாம் பிருதத் பாவம் உதயாஸ்தமயௌ சயத் பிருதத் உத்பத்யாமானானாம் மத்வா தீரோன சோசதி என்பது. இதுல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இந்த புலன்களின் வாயிலாக அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உண்மையானது அல்ல. அப்ப நாம் அகமுகமாக நாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை யமதர்மராஜா நசிகேதனுக்கு வலியுறுத்துகிறார். இந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய கருத்தை அப்படியே இந்த திருவிசைப்பா மாலைக்கு அடைமொழியாக உமாபதி சிவம் இங்க பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, மோகம் எரி திரைவிசைப்பா மாலை. மோகம் எரினா மோகத்தை எரிந்து விட வேண்டும். மோகம் என்பது என்ன? நாம் புலன்களால் அனுபவிக்கக்கூடியவை அனைத்துமே மோகம்தான். அந்த மோகத்தை நாம் நீக்கக்கூடிய, அந்த மோகத்தை எரிந்து வீசக்கூடியது எது என்று சொன்னால் திருவிசைப்பா மாலை என்று சொல்லக்கூடிய 9ஆம் திருமுறை என்று அந்த உபனிஷத்தினுடைய கருத்தையே இங்கே அடைமொழியாக எடுத்து அருளி இருக்கிறார் நம்முடைய உமாபதி சிவம் என்பதை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன அந்த உபநிடதங்களோடு சில வேற்று கருத்துக்கள் என்னென்ன ஒத்து போகின்றன நம்முடைய 9ஆம் திருமுறையில் என்பவற்றை இறைவன் நமக்கு உணர்த்திய வண்ணம் ஓரளவுக்கு தொட்டு பார்ப்போம் இறைவனுடைய திருவருளால். இதுல முதல்ல திருமாளிகை தேவர் 9ஆம் திருமுறை 9 ஆசிரியர்கள்ல முதலாமவராக விளங்கக்கூடியவர் திருமாளிகை தேவர். திருமாளிகை தேவர் முதல் திருப்பதிகத்திலே 9ஆம் திருமுறையிலே முதல் திருப்பதிகத்திலே 3வது பாடலிலே அருளியிருப்பார், தற்பரம்பொருளே. அதை சொல்லும்போது அதிலே சொல்லும்போது சாம கண்டா என்று அருளுவார். நம்ம சொன்ன 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒவ்வொரு மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது என்ன நம்ம சொன்னோம், இந்த வேதத்திற்கு சில உபநிடதங்கள் இருக்கின்றன. அப்படி சொல்லும்போது அந்த உபநிஷத்துல சொல்லக்கூடிய அந்த மைய கருத்து தான் அந்த வேதத்துக்கு மகா வாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ரிக்வேதத்திற்குரிய மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம். யஜூர் வேதத்திற்குரிய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. இந்த அகம் பிரம்மாஸ்மி என்பதை நான் பிரம்மம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம். அது அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது விளக்கமா நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறு கதை கூட நம்ம இதற்கு முந்தைய பொழிவு ஒன்றில் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு தந்தையார் தன்னுடைய மகனை வேத பாடத்திற்கு அனுப்பியிருப்பார்.
அப்படி அனுப்பி இருக்கும் பொழுது மகன் அந்த வேத பாளையத்திலே அதான் அவனுக்கு வந்து இந்த உலகியல் கல்வி எல்லாம் அவருக்கு அந்த பையனுக்கு சரிவர வரவில்லை என்பதற்காக வேத பாடசாலையிலே தங்கி படிக்க வேண்டும் என்பதற்காக வேறு ஊருக்கு அனுப்பி இருப்பார். அனுப்பி அங்க படித்துக்கொண்டு அந்த கோர்ஸ் முடிந்து விட்டது. முடிந்த பிறகு அவன் வரான். அவனை வரும்பொழுது அவனுடைய மாமா அவனை அழைத்துக் கொண்டு வருவதற்காக அங்கே செல்கிறார் அந்த வேத பாடசாலைக்கு. இங்கிருந்து அழைத்து வருகிறார். என்னப்பா கத்துக்கிட்ட அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி தான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது, வாத்தியார் பிரம்மம் அப்படின்னு சொன்னான். உடனே அங்க மாமா என்ன சொன்னாரோ, அப்படி சொல்லக்கூடாதுப்பா. நான் பிரம்மம்னா அது என்னன்னு சொல்லி அவர் விளக்கம் தர்றார். சரின்னு சொல்லிட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே தெரிஞ்சவர் இல்லையா? அவங்க மாமாவுக்கு தெரிஞ்சவர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர். தம்பி எங்க போயிட்டு வர்றாரு என்னன்னு விசாரிக்கிறார். விசாரித்த பிறகு என்னப்பா படிச்ச? என்னன்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொன்னான்னு உடனே, மாமா தான் பிரம்மம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்படி இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் கொஞ்சம் விளக்கம் சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு போன உடனே தந்தையார் கேட்கிறார். என்னப்பா படிச்சியா? இததான் ஒழுங்கா படிக்கலையா? அந்த கோர்ஸையா ஒழுங்கா முடிச்சுட்டு வந்தியான்னு கேட்கும்போது, படிச்சேன்பா. நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுப்பா. என்ன புரிஞ்சுக்கிட்ட? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னா என்னப்பா பொருள் அப்படின்னு சொன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் பிரம்மம் அப்படின்னு சொன்னானா. அப்ப இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இப்ப நம்ம எதுக்காக இந்த கதையை சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எப்போதுமே வேதம், வேதாந்தம், நம்முடைய சைவ சித்தாந்தம் இதெல்லாம் வேறு வேறு அல்ல. வேதாந்த தெளிவு தான் சைவ சித்தாந்தம். இப்ப அதுதான் இப்ப பார்க்க போறோம். தத்துவமசி அப்படின்றதையும் நம்ம அந்த இந்த ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம், யஜுர்வேதத்தினுடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அது நான் பிரம்மம்னா நான் பிரம்மம் என்று. அப்ப அது ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. முத்தி நிலையில் இந்த ஆன்மா அந்த சிவமாம் தன்மையை பெறும். நாம் சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று மணிவாசகர் அருளி செய்வார். அந்த நிலையிலே சொல்லப்படுவதுதான் அது. அது அத்துவித நிலையிலே சொல்லப்படுவது. அதனால நான் பிரம்மம் என்று சொன்னால் இந்த ஆன்மாவும் பிரம்மமும் ஒன்று. ஆன்மாதான் பிரம்மம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்காக தான் அந்த கதையை சொல்லி சொல்லி ஒவ்வொருவரும் விளக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அப்ப அந்த வேதாந்தத்தினுடைய தெளிவு தான் சைவ சித்தாந்தம். அப்ப வேதாந்தத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரையில என்ன சொல்றோம்? அந்த அத்விதம் என்பது கேவலா அத்விதம் அப்படின்னு சொல்றோம். கேவலம் என்று சொன்னால் தனிமை என்பது பொருள். இது ஒரு தனித்துவமா அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய ரூலா அப்படி சொல்றாங்க. அது நம்மளுடைய சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய அத்விதம் சுத்த அத்விதம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அத நமக்கு தாயமானவரே சொல்றார். மெய்கண்டாரனுடைய அத்விதம் தான் சுத்த அத்விதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி. அப்ப ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம் தத்துவமசி. அப்புறம் அதர்வேன வேதத்தினுடைய மகா வாக்கியம் ஐநாத்மா பிரம்மா. இந்த திருமாளிகை தேவர் இந்த பாடல் என்ன சொல்றாரு? தத் பரம்பொருளே அப்படின்னு சொல்றாரு. அந்த தத் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, இங்க சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன சொன்னோம்? தத்துவம் மசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த தத்துவமசி எப்படி பிரிக்கணும்னா, தத் துவம் அசி இப்படி மூன்றா பிரிக்கணும். அந்த மூணா பிரிக்கும் போது தத் என்றால் அது என்பது பொருள். துவம் என்று சொன்னால் நீ என்பது பொருள். அசி அப்படின்னு சொன்னா ஆகின்றாய் என்பது பொருள். அப்ப அது நீ ஆகின்றாய் அப்படின்னு சொன்னா இதுவும் நீ சிவமாகின்றாய் என்பது பொருள் அல்ல. அதுவும் அந்த சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்னு சொல்றதுதான் அந்த பொருளை தான் நம்ம வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்திடம். வேதம் வேதாந்தம் என்பது இறைவன் அருளி செய்த நூல், ஒருபோதும் தவறாக இருக்காது. அதனால வேதாந்தத்தினுடைய தெளிவு அதை சித்தாந்த கண்கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது அது வேதாந்தம் இறைவன் அருளி செய்த நூல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அந்த தத்து அப்படின்னு சொன்னார் இல்லையா திருமாளிகை தேவர், அந்த தத்து என்பது அது அது என்று சொன்னால் சிவம் என்று சொல்லக்கூடிய முழு முதற் பொருளை குறித்தது. இன்னும் சொல்ல அந்த சாம கண்டான்னு அங்கேயே சொல்றாரு பாருங்க அந்த பாடல்ல. அப்ப சாம வேதத்தினுடைய மகா வாக்கியம் தான் தத்துவமசி. அந்த அது சொன்னோம் இல்லையா, இது எந்த வேத உபநிஷத்துல வருதுன்னா சாம வேதத்துல வரக்கூடிய ஒரு உபனிஷத் சாந்தோக்கிய உபநிடதம். அந்த சாந்தோக்கிய உபநிடதத்துல வரக்கூடியதுதான் இந்த தத்துவமசி என்ற அந்த மகா வாக்கியம். அங்கிருந்துதான் இந்த வேதத்திற்கு இந்த சாம வேதத்திற்கு மகா வாக்கியமாக எடுக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த அது நீ ஆகிறாய் தத்துவம் மசி அப்படின்னு சொன்னா இது எதை உணர்த்துகிறதுனா முத்தி பஞ்சாக்கரத்தை உணர்த்துகிறது. அதாவது சிவய சிவ
அதுதான் முத்தி பஞ்சாக்கரம். தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அப்புறம் அதன் பிறகு அதிசூக்கும பஞ்சாக்கரம் இருக்குது இல்லையா, அதுதான் முத்தி பஞ்சாக்கரம் என்று அழைக்கப்படும். அப்புறம் காரண பஞ்சாக்கரம், மகா காரண பஞ்சாக்கரம். அது நமசிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ சி. அந்த சி என்பதுதான் திருமூலர் நாயோட்டு மந்திரம் என்று அவருடைய திருமந்திரத்திலே அருளி செய்வார். அது இருக்கட்டும். இந்த தத்துவமசி என்பது முத்தி பஞ்சாக்கரத்தோடு ஒப்பிடப்படும். அப்படின்னா தத் அப்படின்னு சொன்னா அது சிகாரத்தை குறிக்கும். துவம் என்று சொன்னால் நீ என்று சொன்னால் ஆன்மாவாகிய யமானன் என்று சொல்லக்கூடிய யகாரத்தை குறிக்கும். அசி என்று சொன்னால் ஆகின்றாய் என்று பொருள் சொன்னோம். அது வா என்று சொல்லக்கூடிய மனப்பாற்றலாக விளங்கக்கூடிய அருட்சக்தியை குறிக்கும். அப்ப சிவய என்று சொல்லக்கூடிய முத்தி பஞ்சாக்கரத்தை குறிக்கக்கூடியது இந்த மகா வாக்கியமாக விளங்கக்கூடிய தத்துவமசி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த தத் என்பது இறைவனை குறித்தது. வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த இறைவனை குறித்ததுதான் தத் என்பதை இங்க திருமாளிகை தேவர் இந்த பாடலிலே அருளி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அவரே நமக்கு அந்த முதல் பாடல்ல பாருங்க, அந்த முதல் பதிகத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் தானே, பஞ்சபுராணத்துல நம்ம அடிக்கடி பாடக்கூடிய பாடல் ஒளி வளர் விளக்கே. இந்த ஒளி வளர் விளக்கேன்னு சொல்றாரு இல்லையா, இந்த ஒளி வளர் விளக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். இத நம்முடைய ஈசாவாசிய உபனிஷத் அதுக்கு சொல்லும் போதே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, ஒளிக்கு அப்பால் அப்படின்னு சொல்லப்படும் அந்த உபநிடதம். அதுல நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் அந்த ஒரு உபனிஷத் சொல்லுவாங்க இல்லையா, இதுல உச்சரிப்பு தவறாக இருந்தால் இறைவனுடைய திருவருள் நம்மை மன்னிக்க வேண்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுச்சயத்தே பூர்ணஸ்ய பூர்ணமாத்தாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது ஈசாவாசிய உபநிடத்தினுடைய சாந்தி மந்திரம். இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கடல் இருக்கிறது, கடல்லே தண்ணீர் நிறைய இருக்கிறது. அந்த தண்ணீர்ல இப்போ நம்ம போய் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம்னா கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் அளவு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? நம்ம மேக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, மேத்தமேட்டிக்ஸ்ல இன்ஃபினிட்டி மைனஸ் 1 ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இன்ஃபினைட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்ஃபினைட் மைனஸ் 1234 அதுவும் இன்ஃபினைட் தான். அப்ப இன்ஃபினைட் மைனஸ் இன்ஃபினைட் ஈக்குவல் டு இன்ஃபினைட். அப்ப அதான் இங்க சொல்றாங்க, அது எப்படின்னா பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் மிஞ்சுவது பூரணமே. அப்ப அது சொல்லும்போது ஒளி வளர் விளக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தாலும் மிஞ்சுவது பூரணமே என்று சொல்லும் போது அதற்கு 3 உதாரணங்கள் அந்த உபநிடதங்களிலே சொல்லப்படும். அதுல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தீபம் இருக்கிறது இல்லையா, தீபம். அந்த தீபத்திலிருந்து எண்ணற்ற தீபங்களை ஏற்ற முடியும். அப்படி எண்ணற்ற தீபங்களை ஏற்றினாலும் அந்த முதல் தீபம், ஏற்றப்பட்ட முதல் தீபம் இருக்கிறது அல்லவா, அந்த முதல் தீபம் குறையுமா என்று கேட்டால் குறையாது. அதுதான் இங்க சொல்றாரு, ஒளி வளர் விளக்கே என்று இங்கே திருமாளிகை தேவர் அருளி செய்வதை ஈசாவாசிய உபநிடதத்தோடு அதுல காட்டப்படக்கூடிய அந்த 3 உதாரணங்களில் ஒன்று, தீபத்திலிருந்து எண்ணற்ற தீபங்களை ஏற்ற முடியும். அப்படி ஏற்றினாலும் ஏற்றப்பட்ட முதல் தீபத்தினுடைய அளவு குறையுமா அப்படின்னு கேட்டா குறையாது. அது வளர்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா, எண்ணற்ற தீபங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, அதுதான் ஒளி வளர் விளக்கே என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமாளிகை தேவர் அருளியதை பார்த்தோம். இப்ப சேந்தனார் பெருமான் நமக்கு 9ஆம் திருமுறை 5வது திருப்பதிகத்திலே முதல் பாடலை அருளி செய்திருக்கிறார், ஏகநாயகனை என்று அருளியிருக்கிறார். இப்ப நம்ம உபநிடதங்கள்ல பல உபநிடதங்கள் பெயர் சொன்னோம். அதுல ஒன்று மாண்டூக்கிய உபநிடதம் என்பது. இந்த மாண்டூக்கிய உபனிஷத் என்பதற்கு என்ன ஒரு தலைப்பு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு வரியில, இன்னும் கேட்டா ஒரு சொல்லுல என்ன சொல்றதுன்னா, ஒன்று என்று இரு. இதுதான் மாண்டூக்கிய உபநிஷம் சொல்லக்கூடிய ஒரு சொல். அததான் இங்க சொல்றாரு, ஏகநாயகனை. அதுல சர்வக்தம் ஹயதேத் பிரம்மஹி அப்படின்னு அந்த உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இது அனைத்தும் இறைவனே, அதுதான் ஏகநாயகனே என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒன்றென்றுன்னு சொன்னா இதையும் நம்ம வேதாந்த தெளிவாக நம்ம பார்க்கணும். ஒன்றென்றுனா இப்ப எல்லாம் ஒன்று என்றால் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதற்குதான் மெய்கண்டார் சிவஞான போதத்திலே ஒரு பாடல் அருளியிருப்பார், ஒரு வெண்பா. ஒன்று என்பது ஒன்றே கான், ஒன்று என்றது ஒன்றே கான், ஒன்று என்று ஒன்றே பதி. நீங்க வேதத்துல ஒன்னு சொல்லிருக்காங்க இல்லையா, எப்படி ஒன்று அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா,
அது என்னன்னா ஒண்ணுதான். இருப்பது ஒன்றுன்னு நீங்க நினைத்துக் கொள்ளாதீங்க. 11. அப்ப இறைவன் ஒருவனே, முழுமுதற் பொருள் சிவபெருமான் ஒருவனே அப்படின்னு சொல்லப்பட்டதுதான் அந்த உபநிடதங்கள்ல சொல்லப்பட்ட ஒன்று என்பது. நாம அது வந்து தவறா கேவல அத்வைதிகள் என்ன சொல்றாங்க, இங்க பதி, பசு, பாசம்னு 3ஆ சொல்றீங்களே, அதெல்லாம் இல்ல. எல்லாம் இருப்பது ஒன்று அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று சுத்த அத்வைதத்தை தந்த மெய்கண்ட சிவம் நமக்கு சிவஞான போதத்திலே அருளிச் செய்கிறார். ஒன்று என்பது ஒன்றே காண். ஒன்று என்பது ஒன்றே காண். ஒன்று என்றது 11 அப்படின்னு சொல்றதுதான் மெய்கண்டார் நமக்கு சிவஞான போதத்தில் எடுத்துக்கிறார். அப்ப இறைவன் ஒருவனே. அதுதான் யார் சொல்றது? வேதம் சொல்கிறது. வேதத்தினுடைய அந்தமாக விளங்கக்கூடிய வேதாந்தம், உபனிஷத் சொல்றது. நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இறைவன் ஒருவனே. அவன் சிவபெருமான் ஒருவனேன்னு இறைவன் அருளிச் செய்த நூல் தான் அந்த வேதம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய முழுமுதற் பொருள் இறைவன் சிவபெருமான். அதுதான் ஒன்று என்று இரு. அதுதான் இங்க சேந்தனார் ஏகநாயகனே என்று அருளிச் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் திருக்கருவூர் தேவர் 9ஆம் திருமுறை 8வது பதிகத்துல 2வது பாடல்ல, இவ் அரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையேன்னு சொன்னார். ஐவரும் பகையே. இந்த புலன்கள் எல்லாம் நம்மை பகைமைதான் படுத்தும். இது நம்ம வந்து கடோபனிஷத்துல முதல்ல நமக்கு அந்த மோகம் எரி திரிவிசைப்பான்னு நமக்கு உமாபதேசம் அடைமொழி தந்தார் இல்லையா? அதற்கே கடோபனிஷத்துல யமதர்மன் வந்து அந்த நசிகேதனுக்கு சொன்னார்னு சொல்லி பார்ப்போம். அந்த கரூர் தேவர் அருளிச் செய்த இந்த 8வது பதிகத்தோட அதை நம்மையும் பொருத்தி பார்க்கலாம். அந்த கடோபனிஷத்துல என்ன எப்படி சொல்றாங்கன்னா, பராஞ்சி சாணி வியத்ருணத் ஸ்வயம்பு என்று ஒரு ஸ்லோகம் வரும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொன்னாங்க இல்லையா, ஐவரும் பகையே, இங்க புலன்களின் வசமாக செல்லாதீர்கள் என்று அங்கேயும் சொல்லப்படுகிறது என்பதை அந்த கடோபனிஷத்தோட நாம் பொருத்தி பார்க்கலாம். அடுத்தது கரூர் தேவர் அருளிச் செய்த 11வது பதிகம் 9ஆம் திருமுறையில 11வது பதிகத்திலே முதல் பாடல்ல புவன நாயகனே, அது நம்ம ஏகநாயகனே என்பவற்றோட பொருத்திக்கலாம். அக உயிர் கமுதே அப்படின்னு சொல்லிட்டு பூரணா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஈசாவாசிய உபநிஷத்துல சொன்னாங்க இல்லையா, அந்த பூரணா என்பதை நம்ம அதோட பொருத்தி பார்க்கலாம். அப்புறம் சொல்றாரு, ஆரணம் பொழியும் பவளவாய் மணியே. நம்ம தலைப்பே அதானே, ஆரண முடிவு. இது அப்ப ஆரணம் பொழியும் பவளவாய் மணியேன்னு இறைவனை சொல்றாருன்னா, அப்ப இறைவன் தான் நமக்கு வேதத்தை அருளிச் செய்தார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக கருவூர் தேவர் எடுத்து காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவரே கருவூர் தேவரே தன்னை சொல்லும் பொழுது, அது 9ஆம் திருமுறை 12வது திருப்பதிகத்துல திருக்கடை காப்புல சொல்றாரு, திருக்கருவூர் தேவர் எப்படிப்பட்டவர்னு. ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆரணத்தேன் பருகி. அப்ப அந்த வேதத்தினுடைய தேன், அதுதான் வேதாந்தம். வேதத்தினுடைய தேன்னா ஞானகாண்ட பகுதியாக விளங்கக்கூடிய வேதாந்தம். அதுதான் ஆரண முடிவு. அதை பருகி அருந்தமிழ் மாலை கமர வரும். நம்ம சொன்னோம் இல்லையா, அது பசு பால் நெய் ஒரு சுவைன்னு. அப்படி அந்த அருந்தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் என்று தன்னையே பிரகடனப்படுத்துகிறார். தன்னை சொல்லும் பொழுதே அப்படிதான் சொல்றார். அதுவும் நம்ம அந்த ஆரணத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படி பார்க்கிறோம். அப்புறம் அவரே சாட்டிய குடி என்று ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார். இந்த பதிகத்துல வரக்கூடிய கருத்து நம்ம அடியேன் வந்து எதையுமே இதுல வந்து தொட்டுவிடக் ஏனென்று சொன்னால், பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஓராண்டு ஞான வேள்வியிலே இந்த திருச்சாட்டியக்குடி என்ற பகுதியை மட்டுமே எடுத்து மிக விரிவாக தெளிவாக நமக்கெல்லாம் சுவாமிஜி அவர்கள் விளக்கி வருகிறார்கள். அதனால அந்த பகுதியை சுவாமிஜி எவ்வளவு விளக்கி இருக்கிறார்கள் என்பதை அந்த பொழிவிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு, நம்ம அடுத்த ஆசிரியராக விளங்கக்கூடிய பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அவர் அருளிய 9ஆம் திருமுறை 18வது திருப்பதிகத்துல 2வது பாடல்ல அந்த பக்தியாய் என்று தொடங்கும். அதுல சத்தியாய் சிவமாய் உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் என்று அருளியிருப்பார் பூந்துருத்தி நம்பிகாட நம்பி. இது கேனோ உபனிஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, எல்லாம் யாரால் என்று ஒரு வினாவை எழுப்பி, எல்லாம் யாரால்னா எல்லாமே இறைவனால் என்று அதற்கு பதில் சொல்லப்படும். அது பிரம்மம் என்று அங்க சொல்லப்படும். அதுதான் இங்க சொல்றாரு, தனி முழு முதலுமாய். ஏன்னா உலகெல்லாம் படைத்த தனி முழு முதலுமாய் நீங்க பூந்துருத்தி நம்பிகாட நம்பி சொல்லக்கூடிய கருத்து கேன உபநிஷத்திலே இருக்கின்றது என்பதை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதே போல அடுத்த ஆசிரியராக விளங்கக்கூடியவர்
வேணாட்டடிகள். வேணாட்டடிகள் அருளிய அந்த 9ஆம் திருமுறையில 21வது திருப்பதிகத்திலே 7வது பாடல்ல மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய். இது அனைவருக்கும் இறைவன் தான் தலைவன் என்பதை நாம் உணர்த்துகிறார். இது நிறைய வேதம் முழுவதும் வருகிறது. குறிப்பா ரிக்வேதத்திலே நிறைய இடங்கள்ல வருகிறது என்பதை நாம பொருத்தி பார்க்கலாம். ரிக்வேதத்தில் நிறைய இடங்கள்ல வருகிறது. 1, 2 இல்ல, நிறைய இடங்கள்ல வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கண்டராதித்தர் அருளி செய்த திருப்பதிகத்துல 9ஆம் திருமுறையில 20வது பதிகத்துல 2வது பாடல்ல என்ன சொல்றாரு? ஓவா முத்தி 5 வேள்வி ஆரங்கம் நான்மறை அப்படின்னு சொல்றாரு. நான்மறையோர். இந்த நான்மறைன்னு சொன்னா ரிக்யஜுர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள். ஆரங்கம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்பர் பெருமான். சிச்சை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள். இந்த அங்கங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் வேதத்தை முறையாக நாம் பொருள் காண முடியும் என்று பெரியோர்கள் நமக்கு வகுத்திருக்கிறார்கள். 5 வேள்வி என்று சொல்லும் பொழுது அந்த பிரம்ம யாகம், அந்த வேதத்திலே சொல்லப்பட்டதுதான் இதெல்லாம். தேவயாகம், மானுட யாகம், பிதுர் யாகம், பூத யாகம், அல்லது எப்படி சொல்லலாம், அந்த பிரம்ம வேள்வி, தேவ வேள்வி, மானுட வேள்வி, பிதுர் வேள்வி, பூத வேள்வி, இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டதுதான். இது கண்மகாண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஓவா முத்தின்னு சொன்னார் இல்லையா? ஆவகனியம், காருகவத்தியம், தக்னாக்னி என்று சொல்லக்கூடிய 3 வகை அந்த வேள்விகள், இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டதுதான் இங்க கண்டராதித்தர் எடுத்து காட்டுகிறார் என்பதை நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தது திருவாளி அமுதனார். அவர் அருளிய பாடல்ல 9ஆம் திருமுறையில 22வது பதிகத்துல வரக்கூடிய பாடல். அதுல என்ன சொல்றாருன்னா, மையல் மாதொரு கூரன் என்று வரக்கூடிய பாடல்ல ஆரெழல் ஆடுவான்னு சொல்றாரு இல்லையா? அப்ப இறைவன் திருநடனம் புரிகிறான். எதற்காக திருநடனம் புரிகிறான்னு சொல்லி பார்க்கும்பொழுது இறைவன் 5 செலுத்துகிறான். யாருக்கு செலுத்துகிறான்? ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்தும் 5 செலுத்துகிறான். அப்ப 5 சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படி சொல்லுவோம். நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? படைத்தலுக்கு பிரம்மன், காத்தலுக்கு திருமால், அழித்தல் அல்லது ஒடுக்குதலுக்கு உருத்திரன், அப்புறம் மகேஸ்வரன், அப்புறம் சதாசிவன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுல சுத்தமாயில இருக்கக்கூடியவர்களை தான் நம்ம அதாவது சம்புபட்சம், அணுபட்சம் 2ஆ சொல்லுவாங்க. அந்த சுத்தமாயில இருக்கக்கூடிய இதை சொல்லும் போது சக்தி, சிவம், சாதாக்கியம், அதாவது சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை இப்படி சொல்லுவோம் இல்லையா? அங்கும் 5 புரிவார்கள். இந்த 5 புரியக்கூடிய தன்மையே வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பிருகச்சாபாலோ உபனிஷத் என்று ஒரு உபனிஷத். அந்த உபனிஷத்துல சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்று சொல்லக்கூடிய இந்த 5 நிலைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே என்ன தெரிகிறதுனா, இறைவன் 5 நடத்துகிறான் என்பது அந்த உபநிஷத்திலையும் சொல்லப்படுகிறது. திருவாளி அமுதனாருடைய பாடல்களிலிருந்தும் நம் இறைவன் திருநடனம் புரிகிறான் என்று சொன்னால், திருநடனம் என்று சொன்னாலே அது 5 குறிக்கும். அப்ப அந்த 5 இறைவன் புரிகிறான் என்று இங்கேயும் சொல்கிறார். இவ்வாறு இந்த 9ஆம் திருமுறையில திருவிசைப்பாவில ஓரளவுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பொழிவை நாம் நிறைவு செய்வோம். அப்ப இந்த பொழிவிலே நாம் தெரிந்து கொண்ட செய்தி என்னன்னா, நமக்குரிய நூல்கள் வேதம், ஆகமம், திருமுறை, சித்தாந்தம். இந்த திருமுறை சித்தாந்தம் தான் நமக்கு தமிழிலே அருளப்பட்டுள்ளது. அது வேத ஆகமத்தின் கருத்துக்களை தழுவி வந்திருக்கிறது. அதை பார்க்கிறோம். இந்த திருமுறை மட்டுமே நமக்கு போதும் என்று இருக்கக்கூடாது. திருமுறையோடு சைவ சித்தாந்தமும் நமக்கு கட்டாயம் வேண்டும். அப்பதான் அந்த நெய்யினுடைய சுவையை நாம் பருக முடியும் என்பதையெல்லாம் நாம் அந்த பாடலின் வெண்பாவின் வாயிலாக பார்த்தோம். அப்ப இந்த உபநிடதங்கள் என்பன வேதாந்தம். இது 2மே இறைவன் அருளி செய்த நூல். வேதம், ஆகமம் 2மே இறைவன் அருளி செய்த நூல். அந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவிலே இருக்கின்றன என்பதை ஓரளவுக்கு தொட்டு காட்டியிருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பொழிவை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த சிங்கப்பூர் நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் சிவ திருமதி லாவண்யா அருள் அம்மையார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறைவனுடைய திருவருளையும் குருவருளையும் நீல நினைந்து போற்றி, மீண்டும் அடுத்த முறை 9ஆம் திருமுறையை பன்முக நோக்கிலே தொடர்ந்து சிந்திப்போம். விரைவிலே இறைவனுடைய திருவருளாலும் 9ஆம் ஆசிரியர்களின்
குருவருளாலும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.